Students, today class is Geography, Unit 5, India, Population, Transport, Communication and Trade. So, India population means மக்கள் தொகை, transport means போக்குவரத்து, communication தகவல் தொடர்பு, so trade வணிகம். இதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். So, shall we go to the lesson? Learning object. To understand the growth and distribution of population in India. So, இந்தியாவோட மக்கள் தொகை வளர்ச்சி அப்படின்னா என்ன மற்றும் பரவல் அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ளுதல். ஸோ growth அப்படின்னா வளர்ச்சி, distribution அப்படின்னா பரவல். ஸோ இதை பற்றி தான் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். டு நோ அபவுட் த ஹியூமன் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. மனிதவள மேம்பாடு அப்படின்றத பற்றி இந்தியாவில் மனிதவள மேம்பாடு அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். டு லேர்ன் த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. ஸோ என்னென்ன டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இந்தியாவில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் த கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் என்னென்ன கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்குது, தகவல் தொடர்பு அமைப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்தியாவில் என்னென்ன கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்குது, தகவல் தொடர்பு அமைப்பு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க போகிறோம். டு ஆசஸ் த நேச்சர் ஆஃப் ட்ரேட் இன் இந்தியா. இந்தியாவோட வணிகத்தோட தன்மை என்ன, அதோட மதிப்பீடு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க. ஸோ என்னென்ன மதிப்பீட்டில் செய்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஷால் வி கோ டு த டாபிக் இன்ட்ரடக்ஷன். The study of human population is one of the most important aspects in geography of any region. The human population has many components, but the most fundamental are its number, composition, distribution, and density. Therefore, it is essential to study these components. The study on this aspect also would revolve the working force of the country. ஸோ என்ன அப்படின்னா மக்கள் தொகையை பற்றி கற்றல் அப்படின்றது ஒரு பிரதேசத்தோட புவியியல் அமைப்பில் உள்ள முக்கிய அம்சங்களில் ஒன்றாகும். ஸோ நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவோட இம்பார்ட்டண்டான ஆஸ்பெக்ட் எது அப்படின்னா நம்ம ஹியூமன் பாப்புலேஷன் தான். ஸோ அது நம்ம புவி அமைப்பு படிவத்தில் அது ஒரு முக்கிய அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மக்கள் தொகை ஹியூமன் பாப்புலேஷன் அப்படின்றது நிறைய காம்போனன்ட்ஸை உள்ளடக்கியது. காம்போனன்ட் மீன்ஸ் கூறுகளை உள்ளடக்கியது. ஸோ அதில் என்ன அப்படின்னா ஸோ ஃபண்டமெண்டல் அதோட அடிப்படை நம்பர்ஸில் எண்ணிக்கையில் காம்போனன்ட்ஸ் மீன்ஸ் கலவை, டிஸ்ட்ரிபியூஷன் மீன்ஸ் பரவல், டென்சிட்டி மீன்ஸ் அடர்த்தி. இது எல்லாம் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா ஹியூமன் பாப்புலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Therefore, it is essential to study these components. இது எதை பற்றி படிக்கிறது அவசியம் அப்படின்னா இந்த மக்கள் தொகை கூறுகளை பற்றி படிக்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி இந்த ஸ்டடி ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் ஆல்சோ வுட் ரிவால்வ் ஒர்க் ஃபார்ம் இஸ் கண்ட்ரி. இந்த கண்ட்ரிக்கு ஒரு மிக சக்தி வாய்ந்த அமைப்பாக இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாப்புலேஷன். Population means மக்கள் தொகை. The total number of population resisting in this country as specified period of time is called the population of the country. India is the second most population country in the next only to China. India covers only 2.4% of the land area of the world, but it is the home of about 70.5% of the world population. It shows that the preponderance of populations of India is far higher than the proportions of its area. Thus, a little more than 1 out of the every 6 person in this world is from India. ஸோ என்ன அப்படின்னா மக்கள் தொகை, பாப்புலேஷன் அப்படின்னா மக்கள் தொகை. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டில் வசிக்கக்கூடிய மொத்த மக்களோட எண்ணிக்கையை தான் ஒரு நாட்டோட மக்கள் தொகை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம இந்தியா அப்படின்னு இருக்குது அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் வசிக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்கள தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மக்கள் தொகை அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இந்தியா வந்து வேர்ல்டில் வந்து செகண்ட் பிளேஸில் பாப்புலேஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னா சீனா தான் வந்து இருக்குது. செகண்ட் பிளேஸில் வந்து நம்ம இருக்கோம். ஸோ இந்தியா உலகத்தில் உள்ள மொத்த நிலப்பரப்பில் வந்து இந்தியா வந்து 2.4% மட்டும்தான் வந்து கொண்டுள்ளது. ஆனால் வந்து உலக மக்கள் தொகையில் சுமார் 17.5% பேர் வந்து இந்தியாவில் வந்து இருக்காங்க. நிலப்பகுதியில் வந்து 2.4ம் மக்கள் தொகையில் வந்து 70.5% வந்து இருக்காங்க. ஸோ அதை பரப்பு விகிதத்தை விட மிக அதிகமாக வந்து என்னென்னா உள்ளது. ஸோ உலகில் உள்ள 6 நபர்களில் ஒருவர் வந்து இந்தியராக உள்ளாங்க. உலகத்தில் உள்ள 6 நபர்களில் ஒருவர் வந்து இந்தியராக வந்து இருக்காங்க. ஓகே, ஆர் யூ கிளியர்? எஸ், ஓகே, குட். Next one is census. Population census is the total process of collecting, completing, analyzing or otherwise disseminating demographic, economic and social data pertaining at a specific time of all persons in a country or a well-defined part of the country. It happens in a interval of 10 years. The data collecting through the census are used for administration, planning, policy making, as well as management and evaluation of variation programs by the government. So census means மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஓகே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு நாட்டில் வந்து இவ்வளோதான் பகுதி. ஸோ இப்போ நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் வந்து ஸ்டேட்ஸ் இருக்குது, 28 ஸ்டேட்ஸ் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லேயுமே இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் இருக்கா. இப்போ நம்ம சேலத்தில் வந்து ஒவ்வொரு பகுதி இருக்குது. சேலத்தில் வந்து ஸோ எடப்பாடி, மேட்டூர் இப்படின்னு தனித்தனி நகர பகுதிகளாக வந்து இருக்குது. ஸோ அந்த நகரப்பகுதியில் குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து எவ்வளோ மக்கள் இருக்காங்க, ஏன் குறிப்பிட்ட காலத்தில் வந்து அந்த இடத்துல மக்கள் எவ்வளோ இருக்காங்க, அவங்க பொருளாதாரம் எப்படி இருக்குது, அப்புறம் வந்து சமூக புள்ளிகள் விவரம் வந்து அங்கே அவங்கள பற்றின டீட்டெயில்ஸை வந்து சேகரித்து ஒரு தொகுப்பாக எடுத்து பகுப்பாய்வு செஞ்சு அதை விவரங்களை அளிக்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது வந்து என்னென்னா 10 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நடக்கும். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அந்த சேகரிக்கப்படும் டேட்டாஸ் இப்போ நம்ம ஏரியா அப்படின்னா, ஸோ இப்போ எங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, பக்கத்து வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, ஸோ உங்கள் வீட்டில் உங்களுக்கு பக்கத்தில் நெய்பர்ஸு, ஸோ அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ற வந்து டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து ஸோ அவங்க என்ன நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன் என்னென்ன திட்டமிடல், அவங்களுக்கான கொள்கைகள் என்ன இருக்குது, ஸோ என்னென்ன அரசாங்கத்துக்குள்ள என்னென்ன திட்டங்கள் அவங்க வாங்குகிறாங்க, ஸோ இதனால் மதிப்பீடு செய்து பயன்படுத்துறதுக்காக தான் வந்து இந்த டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை வச்சு என்னென்ன பண்ணலாம், ஸோ எவ்வளோ பேர் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க, ஸோ எவ்வளோ பேர் என்னென்ன ஜாப்ஸில் இருக்காங்க அப்படின்ற தகவலை சேகரித்துக்காக தான் இந்த சென்சஸ் அப்படின்றது வந்து எடுக்கப்படுது. ஸோ 10 இயர்ஸ்க்கு ஒன் வந்து எடுக்கப்படும். ஓகேவா? ஸோ do you know in India the first census was carried out in a year 1872. ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து கணக்கெடுப்பு அப்படின்றது எப்போ எடுத்தாங்க அப்படின்னா 1872 வந்து எடுத்தாங்க. பட் த ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் அண்ட் synchronous census was continued in 1881. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடு 1872 ஆண்டு தான் வந்து எடுத்தாங்க. முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது எப்போ எடுக்கப்பட்டது அப்படின்னா 1881 ஆண்டு வந்து மேற்கொள்ளப்பட்டது. ஸோ நம்ம நாட்டோட 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுத்தாங்க அப்படின்னா 2011 ஆண்டு வந்து நடத்தப்பட்டது. ஸோ அப்போ இன்னமேட்டு தான் வந்து 2021 வந்து மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இயரில் வந்து என்ன பண்ண போகிறாங்க, மறுபடியும் சென்சஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ 10 இயர்ஸ்க்கு ஒன்று வந்து எடுப்பாங்க. ஓகே, ஸோ ஆர் யூ கிளியர்? ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், மக்கள் தொகையோட அடர்த்தி மற்றும் பரவல். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா டென்சிட்டி அப்படின்னா அடர்த்தி, டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா பரவல். ஓகே, த டேர்ம் population distribution refers
2. The way the peoples are spaced over the earth's surface. The distribution of population in India is quite uneven because of this worst version. ஸோ என்ன அப்படின்னா மக்கள் தொகை பரவல் என்பது என்னென்னா நம்மளோட பூமியோட மேற்பரப்பில் வந்து வெளியும் இல்லாமல் உள்ளதை தான் வந்து மக்கள் தொகை பரவல் அப்படின்னு சொல்லி குறிக்கிறோம். இந்தியாவில் வந்து மக்கள் தொகை பரவல் அப்படின்றது வந்து வளர்ந்து வந்துக்கிட்டே தான் வந்து இருக்குது. In this availability of resource, population is mostly concentrated in this region of industrial centers and the good agricultural land. On the other hand, the areas such as high mountains, arid landed, thickly forested, and some remote corners are very thinly populated, and some areas are even uninhabited. Terrains, climates, soil, water bodies, minerals, resources, industries, transport and urbanizations are the major factor which affected the distributions of population in our country. ஸோ என்ன அப்படின்னா வளங்கள் வந்து பரவலுக்கு ஏற்ப வந்து என்னென்னா சீராக மாற்றப்பட்டது. ஸோ அதனால் தொழில் மையங்கள், செழிப்பான வேளாண் பிரதேசங்கள், இது மக்கள் தொகைக்கு வந்து ஒரு முக்கியமான பிரதேசங்களாக வந்து இது இருக்குது. அது இல்லாத மலைப்பிரதேசங்கள், வறண்ட நிலப்பகுதிகள், அப்புறம் ஃபாரஸ்ட் ஏரியா, அப்புறம் ரொம்ப தூர பகுதிகள், இதில் எல்லாமே மக்கள் தொகை வந்து குறைவாக தான் வந்து இருப்பாங்க. மக்கள் காணப்படுகிற நிலப்பரப்பு, காலநிலை, சாயில், மண், நீர், வாட்டர், பரப்புகள், அப்புறம் வந்து மெட்டாலிக் மினரல்ஸு, அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரீஸ், டிரான்ஸ்போர்ட், அப்புறம் வந்து இது எல்லாமே அர்பனைசேஷனுக்கு வந்து நம்ம நாட்டோட மக்கள் தொகை பரவலை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு காரணியாக வந்து இருக்குது, இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸாக வந்து இருக்குது. Uttar Pradesh is the most popular state in the country with a population of 99.5 million, followers by Maharashtra 112.3 million, Bihar 103.8 million, West Bengal 91.3 million, and the combined Andhra Pradesh and Telangana 84.6 million. The 5 states according for about half of the country population. Sikkim is the least population state of this India, 0.61 million. Delhi was the 16.75 million population, tops among the union territories. ஸோ என்ன அப்படின்னா இப்போ வந்து பாப்புலேஷன் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்ல, அதில் வந்து ஒவ்வொரு பகுதிகளிலையும் பாப்புலேஷன் ஸ்டேட் வைஸாக கணக்கு எடுத்தால் வந்து ஸோ என்ன ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே அதிக மக்கள் தொகை உள்ள பகுதி எது அப்படின்னா உத்தரப்பிரதேஷில் வந்து 199.5 மில்லியன் மக்கள் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசிலாங்க. அதுக்கு அடுத்தது வந்து மகாராஷ்டிராவில் இருக்காங்க 112.3, பீகாரில் வந்து 103.8, வெஸ்ட் பெங்காலில் வந்து 91.3 மில்லியன். ஸோ அதுக்கப்புறம் அதிகமாக எங்கே இருக்காங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானாவில் வந்து 84.6 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த 5 ஸ்டேட்டில் வந்து இந்தியாவோட ஹாஃப் பாப்புலேஷன் வந்து இந்த 5 ஸ்டேட்டுமே வந்து ஆக்குப்பை பண்ணிக்குது. எந்தெந்த 5 ஸ்டேட் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார், வெஸ்ட் பெங்கால், ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா, இந்த 5 ஸ்டேட்டுமே வந்து இந்தியாவோட ஹாஃப் பாப்புலேஷன்ஸை வந்து ஆக்குப்பை பண்ணிக்குது. இருக்கிறதுல ரொம்ப லீஸ்ட் பாப்புலேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா குறைவான பாப்புலேஷன் வந்து சிக்கிம். ஸோ 0.61 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ யூனியன் டெரிட்டரிஸில் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் எது அப்படின்னா டெல்லி தான், 16.75 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க. The uneven distribution of population in this country is the result of several factors such as physical, socio-economic and historical ones. The physical factors including relief, climate, water, natural vegetation, minerals and energy resources. Socio-economic factors consist of the religions, cultures, political issues, economic, human settlements, transport, network, industrialization, urbanization, employment opportunity, etc.
ஸோ இது என்ன அப்படின்னா அன்இவன் நாட்டோட மக்கள் தொகை பரவல் வந்து சீரற்று காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எது அப்படின்னா நம்ம வரலாற்றில் முக்கிய பங்காக வந்து எது இருக்குது அப்படின்னா சமூகம் மற்றும் பொருளாதாரம், இது ரெண்டுமே வந்து இருக்குது. ஸோ பௌத்த காரணம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம நிலத்தோற்றம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு நிலத்தோற்றத்தோடையது. அதே மாதிரி கிளைமேட், காலநிலை. அப்புறம் வந்து என்ன ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ், ஃபஸ்ட்டு வந்து ரிலீஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா நிலத்தோற்றம், கிளைமேட் காலநிலை, வாட்டர் நீர், நேச்சுரல் வெஜிடேஷன் இயற்கை தாவரங்கள், மினரல்ஸ் கனிமங்கள், அப்புறம் வந்து எனர்ஜி ரிசோர்ஸ் ஆற்றல் வளங்கள், இது எல்லாம் தான் வந்து நம்மளோட மக்கள் தொகைக்கான முக்கிய காரணிகளாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மதம், கலாச்சாரம், இது ரெண்டுமே என்ன அப்படின்னா அரசியல் பிரச்சனைகளுக்கும் பொருளாதாரத்துக்கும் வந்து ஒரு வந்து வலைப்பின்னலாக வந்து இருக்குது. ஸோ தொழில்மயமாதல், இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன், நகரமயமாதல், இந்த வேலை வாய்ப்புகளுக்கு வந்து முக்கிய சமூக பொருளாதார காரணியாக வந்து இது விளங்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சாடா? ஸோ ஏதாவது டவுட்டு? ஸோ டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், இது மட்டும் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் மக்கள் தொகை அடர்த்தி. It is the expressed as number of persons per square kilometer according to 2011. The average density of population of India is 382 person per square kilometer. India is the one of the most thickly populated 10 countries of this world. The most densely populated state of India is Bihar and the state of least population of density in Arunachal Pradesh. Among the union territories, Delhi is the densely populated with the 11,297 per square meter, while Andaman and Nicobar Island have the lowest density of this population. So என்ன அப்படின்னா மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சராசரியாக ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து பரப்பளவில் வந்து மக்களோட எண்ணிக்கையை வந்து குறிக்குது. ஸோ 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்படி இந்தியாவோட சராசரி மக்கள் அடர்த்தி வந்து ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து 382 ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்கள் அடர்த்தி மிகுந்த 10 நாடுகளில் வந்து இந்தியாவும் வந்து ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியாவில் மிக அதிகமான மக்கள் அடர்த்தியை கொண்ட மாநிலமாக வந்து எது இருக்குது அப்படின்னா பீகார் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி மக்கள் அடர்த்தியை கொண்ட மாநிலங்களில் வந்து அருணாச்சல பிரதேஷும் வந்து குறைவாக உள்ள பகுதி வந்து எது அப்படின்னா அருணாச்சல பிரதேஷ். ஓகேவா? ஸோ அருணாச்சல பிரதேஷ். ஸோ யூனியன் பிரதேசத்தில் வந்து புதுடெல்லியில் தான் வந்து அதிக மக்கள் தொகை கொண்ட வந்து இருக்குது. அதே மாதிரி அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் வந்து மிகவும் வந்து குறைந்த மக்கள் தொகை கொண்ட பரவலை கொண்ட ஸ்டேட்டாக வந்து இருக்குது. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சடா? ஸோ எனி டவுட்? ஓகே, அடுத்தது பாப்புலேஷன் க்ரோத் அண்ட் சேஞ்சஸ், மக்கள் தொகையோட வளர்ச்சி மற்றும் மாற்றம். ஃபர்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் சேஞ்சஸ். Population changes refers to a increasing or decreasing of population of an area from one period to another period. Population growth is influenced by the birth rate, death rate and migration. These three makes the change in population. Birth rate refers to the number of live birth per 1000 peoples in a year, and the death rate refers to the number of death per 1000 peoples in a year. The rapid decline in the death rate is the major cause of the rapid growth of population in India. So என்ன அப்படின்னா மக்கள் தொகை மற்றும் மாற்றம் மற்றும் குறிப்பிட்ட காலப்பகுதியில் வந்து இடைப்பட்ட காலத்தில் மக்கள் தொகை அதிகரிப்பதோ இல்லை குறைவதோ வந்து குறிப்பதாகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிறப்பு விகிதம், அப்புறம் வந்து இறப்பு விகிதம், அப்புறம் வந்து ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு வந்து வேலை மாற்றமாக போயிடுறது, இல்லை அப்படின்னா மேரேஜ் ஆகி போகிறது,
இல்லை அவங்க அப்பாவுக்கு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் இது மாதிரினா இடப்பெயர்வுனால மக்கள் தொகை வளர்ச்சியை வந்து தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்து சேஞ்சஸ் வந்து ஏற்படுது. ஸோ 3 மக்கள் தொகை மாற்றத்தை வந்து ஏற்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எது அப்படின்னா அதிகரிப்பது, குறைப்பது, இல்லை வந்து மக்கள் வந்து மாற்றுறது. ஸோ பிறப்பு விகிதம் என்பது வந்து எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு வந்து 1000 மக்கள் எண்ணிக்கை உயிருடன் வந்து பிறந்த குழந்தைகளோட எண்ணிக்கையை வச்சு வந்து கணக்கிடுறாங்க. அதே இறப்பு விகிதம் ஒரு ஆண்டில் 1000 மக்கள் தொகை இறந்தவர் எண்ணிக்கையை வந்து குறிப்பதாகும். ஓகேவா? இதுதான் பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட். இந்தியாவோட இறப்பு விகிதம் வந்து விரைவாக என்னென்னா சரிஞ்சு வர்றதுனால மக்கள் தொகை வளர்ச்சி அப்படின்றது முக்கிய காரணமாக வந்து இருக்குது. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சாடா? எனி டவுட்? ஓகே. ஸோ I will give the homework and write it and send me in a WhatsApp group. Homework is answer the following question briefly. What is maturation state is type? What are the 4 advantages of railways? These 2 questions are homework.